உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. ப்ரூவ்ட் அண்ட் டெஸ்டட் லீடர். ஒரு 8% ஒரு மாநில கட்சிக்கு அங்கீகாரத்துக்குரிய வாக்கை பெற்று சின்னத்துக்காக எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு ரெகனைஸ்டு பார்ட்டி லீடர். அவர் அண்ணன் ரஜினிகாந்த் பார்க்குறாருன்னா டாக்டர் ராஜ்குமார் கர்நாடகத்தில் இருந்த மாதிரி ஒரு பெரிய உயரிய இடத்துல அண்ணன் ரஜினிகாந்த் இருக்கிறாருங்கிற மதிப்பே மரியாதையும் அவருக்கு கொடுக்குறாரு. சீமான் மேல ரஜினிக்கு ஏதாவது பிரியம் இருக்கா? சீமானுடைய அந்த அரசியல் பாதை குறித்து ரஜினிகாந்த் என்ன பேசினார்? டு பி ஃப்ராங்க் அண்ட் ஓப்பன், 2021 சீமான் 8% வாக்கு கண்டிப்பா வந்துருவார் ரவீந்திரன் சொன்னார். ரஜினி ரசிகர்கள் கவர்வதற்காக சீமான் அவர்கள் இவர் இப்படி சந்திச்சாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. விஜய் ஒரு பொருட்டே இல்லாம கமலஹாசனோட ஈஸியா அடிச்சு தள்ளிட முடியும்னு சீமான் உறுதியா நம்புறாரு. தமிழக வெற்றி கழகம் பத்தி பேசப்பட்டது, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசப்பட்டது, விஜய் பத்தியும் பேசல. சங்கிகள்லாம் சேர்ந்து சந்திச்சிருக்காங்க. அவர் அப்படி ஒத்துக்கிடலங்க. சங்கின்னு சொன்னா ரஜினியை பார்க்கறனால சங்கின்னு சொன்னா திமுகவை தான் அவருன்னு சொல்றாரு. 2024 ரஜினி சீமானுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. ஓகே சார், ஒரு பரபரப்பான அரசியல் நேற்று நடந்தது. ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசிட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த பரபரப்பான அரசியலை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். சீமான் ரஜினிகாந்த் சந்திப்பு தமிழ்நாட்டினுடைய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. தொடர்ந்து ரஜினி அவர்களை சீமான் அவர்கள் பல்வேறு தருணங்களில் விமர்சிச்சிருக்காரு. ஆனால் அவர் சந்தித்ததற்கான நோக்கம் இப்போது சந்தேகிக்கப்படுது. அதே மாதிரி பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. நீங்கள் கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். என்ன விஷயம் திடீர்னு? மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு, அன்பை பரிமாறக்கொள்ளக்கூடிய ஒரு சந்திப்பு. அண்ணன் ரஜினிகாந்தை பிரதமர் மோடி மதிக்கிறாரு. தமிழ்நாட்டில் இன்னும் சிலருக்கு பிரதமர் மோடி ரஜினியை சந்திக்கிறதும், விஜய் மோடியை போய் ஜெயலலிதாவுக்கு எதிராக கோயம்புத்தூரில் சந்தித்து பல்ப் வாங்கினதுக்குள்ள வித்தியாசம் தெரியல. சந்திப்புன்னா எப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களையும் தாண்டி அண்ணன் ரஜினிக்கு கலைஞர் சிலை திறப்புழாவில் மரியாதை கொடுக்குறாரு. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு 8% வாக்கெடுத்த ஒரு மக்கள் சக்தி. இன்னைக்கு பல நிரூபிக்காதவன்லாம் ஊடகத்தை பயன்படுத்திக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனில் அவனுக்கு பெர்சன்டேஜ் வரல, ஆனால் ஊடகத்தை பயன்படுத்திட்டு பொய்யா பிம்பத்தை கட்டமைச்சு விட்டுருக்கான். 0% ஆட்கள் எல்லாம் தங்களுக்கு அத்தனை % இத்தனை % கற்பனையாக கதைகளை பண்ணிட்டு இருக்காப்புல. நிஜத்தில் தேர்தல் ஆணையம் சொன்ன 8% ப்ரூவ்ட் அண்ட் டெஸ்டட் லீடர். ஒரு 8% ஒரு மாநில கட்சிக்கு அங்கீகாரத்துக்குரிய வாக்கை பெற்று சின்னத்துக்காக எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு ரெகனைஸ்டு பார்ட்டி லீடர். அவர் அண்ணன் ரஜினிகாந்த் பார்க்குறாருன்னா டாக்டர் ராஜ்குமார் கர்நாடகத்தில் இருந்த மாதிரி ஒரு பெரிய உயரிய இடத்துல அண்ணன் ரஜினிகாந்த் இருக்கிறாருங்கிற மதிப்பே மரியாதையும் அவருக்கு கொடுக்குறாரு. சீமானுடைய அரசியல் கணக்காகவும் இது பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், 2.25 மணி நேரம், 2.25 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. 1.5 மணி நேரம் நானும் இருந்தேன். அந்த 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் இருந்துன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ என்ன பேசப்பட்டது? அப்போ சிவகார்த்திகேயன் நல்ல பண்பான இதாக இருக்கிறாரு, மார்க்கெட்டில் ஏறி போயிட்டாரு. குறைஞ்ச நாட்கள்லே என்ன மாதிரி ஒரு பெரிய ரேஞ்சை குறைஞ்ச வருஷங்கள்லே அவர் பெற்றுட்டாரு. அமரன் படம் பெரிய அளவுக்கு உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு, பேன் இந்தியா படமாயிட்டு. இனிமே அவர் இதை கட்டி காத்தாருன்னா சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ரேஞ்சுக்கு அடைஞ்சிட்டாரு. ஒரு 30s ஏர்லி 30s இந்த ரேஞ்சை அடைஞ்சது அவருடைய மிமிக்கரி ஸ்ட்ரென்த்து, எல்லாரையும் கவரக்கூடிய தன்மைன்னு ரஜினிகாந்த் சிவகார்த்திகேயனை பாராட்டினார். சீமான் அடுத்து சிவகார்த்திகேயன் தான் டாப்பில் இருப்பாப்புல, இயல்பாட்டே அவருக்கு வந்திருக்குனாரு. நான் சொன்னேன், ஜாதி மதம் மொழி அரசியல் கடந்து செட்டப் பண்ணாமல் இயல்பாட்டே வளர்ந்து வராருன்னு 3 வருமே சிவகார்த்திகேயனை பெருசாக பேசணும். உண்மை, அதுக்கு தகுதியானவர் தான் சிவகார்த்திகேயன். தென் அண்ணன் ரஜினிகாந்த் மகேந்திரனுக்கு அந்த திறமைகளை பேசினார், மணிவண்ணனுக்கு திறமைகளை பேசினார், பாரராஜாவுக்கு திறமைகளை பேசினார். இவர் நம்ம கவிஞர் வைரமுத்து அவரை பற்றி சிறப்பாக பேசிகிட்டு இருந்தார். இப்படி 2 பேருக்கும் காமனான பிரமுகர்களை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. இதையும் தாண்டி சிவாஜி ரசிகரான சீமான் ரஜினிகாந்தோட அந்த குணச்சித்திர நடிப்பு ஒவ்வொரு படத்துலையும் எப்படியெல்லாம் இருக்குன்னு அதை ரொம்ப அனுபவித்து சிலாகிச்சு பேசினார். அண்ணன் ரொம்ப மகிழ்ச்சியாக அண்ணன் ரஜினிகாந்த் இருந்தார். இயல்பாக தான் பேசினார். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஒரு சீமான் அங்கேயும் ஒரே மாதிரி தான் பட்டுன்னு அதை பேசிகிட்டு இருந்தார். அப்படி மைண்டில் இருக்கிறத தெளிந்த நீரோட மாதிரி மழை பேசிகிட்டு இருந்தார். வெரி குட் லிசனான அண்ணன் ரஜினிகாந்த் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அரசியல் பேசணுங்கன்னு கேட்டால் அரசியல்வாதி இல்லை அண்ணன், அரசியல் இல்லை, ஆனால் அரசியல் பேசினார். மகாராஷ்டிரா எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், சீமான் அண்ணன் நான் இருக்கும்போது
மாலி, தங்கர், வஞ்சாரா, பிராமின், தமிழர்கள், குஜராத்தி, வட இந்தியர்கள். இதில் மாலி, தங்கர், வஞ்சாராவை கன்சால்டேட் பண்ணி பாஜக வெற்றி பெறுவாங்கன்னு அண்ணன்கிட்ட நான் சொன்னேன். இதே மாதிரி டெல்லியில் அண்ணனை பார்க்கும்போது நான் என்னோட நண்பர்கள் பலரும் இருந்து பார்க்கும்போது தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்க வரும்போது தாஜ் ஹோட்டல் அண்ணனை பார்க்கும்போது மோடியை சந்திச்சுட்டு வந்தார். யூபி எலெக்ஷனை பற்றி அந்த கால சட்டமன்ற எலெக்ஷனை பற்றி கொஞ்சம் ஒரிடா இருக்கிறாரு பிஎம்னாரு. இல்லைண்ணே ஜெயித்துருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க ஜெயித்தாங்க. நம்ம அசஸ்மெண்ட்டை கரெக்டாக அண்ணங்கிட்ட எல்லா கட்டத்திலையுமே பதிவு பண்ணியிருக்கோம். அது கரெக்டாக தான் இருக்குங்கிற அடிப்படையில் தான் இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பற்றியும் அண்ணங்கிட்ட நான் பதிவு பண்ணேன். சீமான் இருந்தார், அண்ணனும் இருந்தாப்புல. நாம் சொன்ன மாதிரி பிஜேபி காஸ்ட் கன்சால்டேஷனை பண்ணி, ரிலிஜியஸ் கன்சால்டேஷன் இல்லை பண்ணி ஜெயித்திருக்காங்க. அதே நம்ம பதிவு பண்ணிக்கிறேன். அதான் நீங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடியது முன்னாடியே கணிச்சு நேற்று அந்த சந்திப்பின் போது நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ரஜினி தொடர்ந்து சீமான் அவர்களை நிறைய தருணங்களில் நிறைய பேட்டிகள் மூலிமா பார்த்துருப்பாரு. அப்போது சீமான் ரஜினி எதிர்த்து பல்வேறு கருத்துக்கள் வச்சதை நம்ம கண்கூட நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இதை ரஜினி எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு? சீமான் இதை பற்றிலாம் உள்ள அங்கே கேட்டாரா, வச்சாரா? அவருக்கு இதை பற்றியான ஒரு புரிதல் இருக்கா? என்ன மாதிரி விஷயங்கள்? ரஜினி மனசில் இதில் எதுவுமே கிடையாது. தன்னை நோக்கி வந்தவரை மிகப்பெரிய ஒரு பாசத்தோடு அரவணைச்சிக்கிட்டார் ரஜினி. அதில் எதுவுமே அவர் மனசுக்குள்ளே இல்லை. ரொம்ப பெரிய பாசத்தோட சீமானை அவர் அந்த இன்ட்ராக்ஷன் ஃபுல்லாட்டே சீமானை அவர் ரிசீவ் பண்ணார். கடைசியாக சீமான் கூட கூட ஃபோட்டோ பார்த்தாலே ஹவ் அபஷ்னேட் ரஜினி டுவெல் சீமான்ங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் அவர் எதுலையுமே மனசில் கிடையாது. அதெல்லாம் தாண்டிய ஒரு தன்மையில் உள்ள ஸ்திர பிரஞ்சன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தன்மையில் உள்ள ஒரு மகத்தான மனிதராக தான் நான் ரஜினிகாந்தை பார்க்குறேன். சீமான் பல விஷயங்களை பண்ணார், பல விஷயங்களை பேசினார். அப்போ சீமானை ரஜினி அப்சர்வ் பண்ணுறாரு. தன்னோட கொள்கையில் உறுதியாக நின்று அதற்காக தனிச்சே போட்டியிடுவேன்னு சொல்லி, நான் ஒரு காட்டான் 214 கேண்டிடேட் போடுவேன், நான் ஃபைட்டர், அதை சொல்லும்போது ஒரு ரியல் ஃபைட்டர், சாதாரண ஒரு நிலைமையிலேருந்து எழும்பி வந்த ரியல் ஃபைட்டர், தன்னை மாதிரிப்பட்ட ஒரு ஃபைட்டருங்கிறத உணர்ந்தார். அந்த இடத்துக்குள்ளே நானும் உங்களை மாதிரி தான் சாமானியனாக இருந்து வந்தவன் தான். என்னை இந்த அளவுக்கு வாழ வைக்க காரணம் என் அண்ணன் சத்யநாராயண் கைக்வாடுன்னு அவருக்கு அண்ணனுக்கு படம் இருந்தது. அண்ணன் தான் எனக்கு எல்லான்னு தான் ஆதரவற்ற நிலைமையில் அண்ணனால் வளர்க்கப்பட்டங்கிறத உணர்ச்சிகரமாக ரஜினி சீமான்ட்ட சொன்னார். அதே மாதிரி நீங்கள் தானே எழும்பி வந்தவங்கன்னு சீமானோட அந்த எழுச்சியை ரஜினி பாராட்டினார். அதான் படங்கள் குறித்து ரஜினி எதுவும் சீமான்ட்ட பேசினாரா? சீமான் இப்போ படத்தில் நடிக்காமல் இருக்கார், அதை பற்றி எதுவும் பேசப்பட்டது? அதில் ரஜினி நெல்சனுக்கு அடுத்த படம் பண்ணுறதை சொன்னார். இவர் ஞானவேல் ராஜா பேசிகிட்டு இருக்கிறத சொன்னார். ஞானவேல் ராஜா ஒரு வெரைட்டிங்கிற மாதிரி சொன்னார் ரஜினி. அதை ஒரே ஆல்ரெடி ரஜினி அவர்கள் ஞானவேல் ராஜாவோட வலையில சிக்கி படம் எனக்கு ஃப்ளாப்பான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இல்லை, ஃப்ளாப்னு ரஜினி நடிக்கல. அந்த படம் அதர் ஸ்டேட்லாம் நல்லா ரசிகர்கள் நினைக்கிறாங்க. ரஜினி நினைக்கல, ரஜினி ஞானவேல் நான் எனக்கு மாறுபட்ட கருத்து அதில் இருந்தது. இது ஜெயிலர் மாதிரிப்பட்ட ஒரு மாஸ் அது கிடைக்கலங்கிறத என் கருத்தை நான் சொன்னேன். பட் ரஜினி அந்த கருத்தில் இருக்கிறார். ஞானவேல் ராஜா தனக்கு ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் அவர் நினைக்கிறார். ஞானவேல் ராஜா பாராட்டி தான் அது பேசிகிட்டு இருந்தார். தென் நெல்சனுக்கு படம் அந்த ஜெயிலர் 2 வருதுன்னாரு. இது பெரிய படமாக இவர் எல்சியு அவர் பேர் என்ன, அது பெரிய படமாக வருது, டைரக்டர் பெரிய வேல்யூ உள்ள டைரக்டர்னு லோகேஷ் கனகராஜ் பேசிகிட்டு இருந்தார். சினிமா விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. 2.25 மணி நேரம்னா சப்ஜெக்ட் இல்லாமலாம் இல்லை, மமளவுன்னு ஓடிச்சு. இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்கும் சப்ஜெக்ட். இப்போ திரைப்படங்கள் குறித்து, திரைத்துறை குறித்து ரஜினி அவர்கள் சீமானுக்கு எதுவும் ரெக்வஸ்ட் வச்சாரா? நீங்கள் படத்தில் ஏன் நடிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்கள் ஏற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் வச்சாரு. அப்போ நான் சொன்னேன் பிஸியாக தான் இருப்பார், டைம் இருக்காருன்னா. அப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகுன்னு சொன்னாங்க. சீமானுடைய அரசியல் கணக்கு எதுவும் இதில் இருக்கா? அரசியல் கணக்குன்னா ரஜினி ஒரு மக்கள் அபிமானம் பெற்றவர். அவருக்கு எதிரான ஒரு சீமான் கருதப்படுறாரு. நேரில் பார்த்தா ஏற்கனவே பேசிட்டார் பல விஷயங்களில். அவர் இந்த யோகி ஆதித்யநாத் காலில் ரஜினி விழுந்ததுக்கு அவர் நெல்சனுக்கே எந்திரிச்சு நின்று இது பண்ணுவாருங்கிறதெல்லாம் சொல்லி டிஃபெண்ட் பண்ணிட்டார். இப்போ அது கிறிஸ்டல் கிளியராக மக்கள் மத்தியில் ரஜினி எனக்கு போட்டியாளர் இல்லை, அரசியல் இல்லாத ரஜினி எனக்கு எதிரி இல்லை, நான் ரஜினியை மதிக்கிறேன். தமிழ் மண்ணில் 45 வருஷமாக ஒரு சூப்பர் ஸ்டாராக நிற்கக்கூடிய ஒருத்தரை நான் மதிக்கிறேன். இமாலய சாதனை, இந்தியாவில் யாரும் செய்யாத ஒரு சாதனை செய்த மகத்தான சாதனை மனிதரை நான் மதிக்கிறேன்னு சொல்லி ஒரு 8% வாக்கெடுத்து ஒரு ரெகனைஸ் பார்ட்டி லீடர் ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்து பார்த்துருக்காரு. இப்போ சீமானோட அரசியலை ரஜினி கவனிக்கிறாரா? அதை ஐடென்டிஃபை பண்ணி அவரால் சொல்ல முடியுதா? சொன்ன அந்த கான்வர்சேஷன் ரஜினி எல்லாத்தையுமே கவனிக்கிறார். எல்லா விஷயத்தையும் ரஜினி தெளிவாக கவனிக்கிறார். எல்லாமே அப்சர்வர் தான், பெரிய அப்சர்வர். இப்போ அவரோட வீடியோஸ்லாம் ரஜினிகாந்த் கண்டிப்பாக பார்த்துருக்கான நிறைய சூழல் இருக்குது. அவர் அக்ரெசிவாக பேசுகிறதையும் பார்த்துருப்பாரு, ஆக்கப்பூர்வமாக பேசுனதையும் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துருப்பாரு. அப்போது சீமான் மேலே
ரஜினிக்கு ஏதாவது பிரியம் இருக்கா? சீமான் மேல ரஜினி பிரியம் இருக்கு. அரசியல் ரீதியா நான் கேட்கிறேன். அரசியல் ரீதியால தனிப்பட்ட முறையில் அஃபெக்ஷனேட்டாக தான் சீமான் மேலே இருக்கிறாரு. கொள்கைங்கிறது வந்து எனக்கும் என் கொள்கை வேற, சீமானுக்கு கொள்கையும் வேற தானே. பட் என்னோட சகோதரன் சீமானுங்கிறத மறைக்கிறதுக்கு வேறு. நான் பக்கா ஆர்எஸ்எஸ் காரன் தான். தாளிங்க நாடார் அதில் பொது வாழ்க்கைக்கு அறிமுகமானவன் தான். இந்துக்களுக்காக மக்கள் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட சேலஞ்ச் பண்ணி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஒரு முன்னாள் எம்பி என்கிட்ட நேருக்கு நேர் சவால் விட்டார். உன் போலீஸை போக சொல்லு, இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிராணி பார்க்கணுன்னு சவால் விட்டாருன்னு சொல்லி இந்துக்களின் உணர்வை மதித்து அந்த சவாலில் உள்ள நியாயத்தை மதித்து சட்டசபையிலே பதிவு பண்ணவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அந்த தாளிங்க நாடாரால் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் தான். ஆர்எஸ்எஸ்ஸால் தலைநிறுவு பெற்ற சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். என்ன நான் வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். உண்மை அது. இன்னும் நிறைய அதுக்கு சொல்லலாம், மணிக்கணக்கில் அதை பேசலாம், தேவையில்லை இந்த சப்ஜெக்டுக்குள்ளே. நான் சீமானை எனக்கு 20 வருஷமாக தெரியும். கருத்தியல் கொள்கை வேறுனாலும் சீமான் எனக்கு ஒரு சகோதரர் தான். அதே மாதிரி ரஜினிக்கு கருத்தியல் எண்ண ஓட்டங்கள் வேறு இருந்தாலும் சரி, சீமானை அஸ் எ ஹியூமன் பீயிங் தானே எழும்பி வந்தவன், சொந்த காலில் வந்தவன்னு, யாரோ வளர்த்து விட்டவன் இல்லை, பிராய்லர் கோழி மாதிரி வந்தவன் இல்லைன்னு அதை மதிக்கிறாரு. சுயம்பா வந்தவன்னு ரஜினி மதிக்கிறார். இல்லை, இப்போ ரஜினி வந்து சீமானுடைய கொள்கையை கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி இவர் கட்சி தொடங்குற போதுமே சீமான் அவர்கள் அரசியல் களத்தில் இருந்தார். இப்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து, அது மட்டும் இல்லாமல் சீமானுடைய அந்த அரசியல் பாதை குறித்து ரஜினிகாந்த் என்ன பேசினார்? டு பி ஃப்ராங்க் அண்ட் ஓப்பன், 2021 சீமான் 8% வாக்கு கண்டிப்பாக வந்துடுவார் ரவீந்திரன் சொன்னார். சீமான் 8% வாக்கு வந்துடுவார்னு சொன்னார். 7% வாக்கு வந்தார். ரஜினி அசஸ் பண்ணி 8% வாக்கு சீமான் வருவார்னு ரஜினி சொன்னார். ஏன்னா இஷ்யூ பேஸ்டாக தான் மக்கள் வாக்களிப்பான். சீமான்ட்ட இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூவை வெரி ஃபயரிக்காக அவர் சொல்கிறாருங்கிறத ரஜினி உணர்ந்திருந்தார். இப்பவும் இல்லை, 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி ரஜினி அப்போ 7% வந்திருந்தார். ஓகே, இப்போது சீமானுடைய அரசியலை இவ்வளோ நுண்ணிப்பாக அவர் கவனிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் கூட பகிரப்பட்டதாக சீமான் அவர்களே வெளியே ப்ரெஸ் மீட்டில் நிறையா செய்தியாளர் சந்திப்பின் போதில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போது சீமான் சந்தித்ததற்கான வேறு ஏதாவது காரணம், இப்போ வந்து ரஜினி ரசிகர்கள் யாருமே இப்போது 2026 யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போ விஜயனுடைய அந்த அரசியல் வருகை காரணமாக வந்து இளைஞர்கள் பட்டாளம் எல்லாருமே வந்து சீமான் கட்சியிலிருந்து அப்படியே இந்த பக்கம் தாவிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்போ ரஜினி ரசிகர்கள் கவர்வதற்காக சீமான் அவர்கள் இவர் இப்படி சந்திச்சாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. கமல்ஹாசன் எப்படி பொருட்டே இல்லாமல் அடித்து தள்ளினாரோ அதே மாதிரி விஜய் ஒரு பொருட்டே இல்லாமல் கமல்ஹாசனோட ஈஸியாக அடித்து தள்ளிட முடியும்னு சீமான் உறுதியாக நம்புறாரு. அதனால தான் கூமுட்டன்னு எல்லாம் அடிக்கிறாரு. நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக தயாராக இருக்கிறார். விஜய் எல்லாம் அடிக்கிறாரு. பெரிய மாசு ரசிகர்னு சொன்னால் இதெல்லாம் ஒருத்தர் அடிப்பாரா? ஜஸ்ட் லைக் தட் விஜய் தூக்கி போட்டு அடிக்கிறாருன்னா தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ். விஜய் அடிக்கிறதான் தனக்கு லாபம்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி சீமான் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினி ரசிகரோ, கமல்ஹாசன் ரசிகரோ, விஜய் ரசிகரோ, அஜித் ரசிகரோ, சிவகார்த்திகேயன் இப்போ நல்லா வளர்ந்து வரக்கூடிய சிவகார்த்திகேயன் ரசிகரோ, சிம்பு தனுஷ் ரசிகரோ, யாரோட ரசிகர் என்றாலும் கூட அவங்க நடிகரின் ரசிகர்கள் இருந்தால் தான் தன்னை ஏற்றுக்குவாங்க. அப்படி இல்லாத அளவுக்கு அண்ணாமலை பிடிச்ச அந்த நடிகர் ரசிகர்கள் அண்ணாமலைக்கு போவாங்க. ஸ்டாலினை பிடிச்சவங்களுக்கு ஸ்டாலினுக்கு வாக்களிப்பாங்க. ஒரு சிலர் ஏதோ காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமியை பிடிச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமிக்கும் வாக்களிப்பாங்க. ஸோ ரசிகர்கள்ங்கிறது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு எண்ண ஓட்டம் இருக்கும். அந்த பிசுரும் அவர்கிட்ட இல்லை. இல்லை, ஓகே, அது ஓகே. இப்போ ஐடியாலஜியாக சார்ந்து ஓட்டு போடுறவங்க ஒரு புறம் இருப்பாங்க. ஐடியாலஜி இல்லாத சில பேர் வந்து ஓட்டு போடுவாங்கல்ல, அதை வந்து விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசமும் அப்படின்னு சொல்லி அவர் டைவெர்ட் பண்ண விட்டதுனால சீமான் கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது அவருடைய நிலைப்பாடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ விஜய் கட்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ரஜினி ரசிகர்கள் இப்போ லட்சம் மக்கள் இருக்காங்க. அந்த லட்ச மக்களை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த சந்திப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல. அந்த பார்வை இல்லை. இந்த சந்திப்பு தனக்கு ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கணும்னு சீமான் கணக்கிட்டது உண்மைதான். ஏன்னா ரஜினினாலே பப்ளிசிட்டி தான். என்ன வியூஸ் மற்றவங்களாம் யோசித்து பார்க்க முடியாமல் செட்டப் பண்ணி யாரை வச்சும் பேச முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமாக ட்ரெண்டிங் வியூஸாக போயிட்டுருக்குது. ஒரு அரசியல் தலைவரை பேசி பாசிட்டிவாக பேசினா வியூஸே போகாது. தெரியும், எனக்கு யாரை சொல்கிறேன்னு தெரியும், அவங்களுக்கும் புரியும். உங்கள் லட்சணம் இவ்வளோதானே அவங்களும் புரியணுங்கிறக்காக தான் சொல்கிறேன். பட் ரஜினி இதுனதும் பயங்கரமான வியூஸ் போகுது. சீமான் இதில் என்ன பார்க்குறாருன்னா, இதில் சீமான் பாப்புலர் ஆகிறாரு. அப்போ இந்த பாப்புலரைஸ் ஆகும்போது அவர் என்ன சொல்கிறாருங்கிறது மக்களுக்கு போய் சேருது. இப்போ சப் கேட்டகரைசேஷன் அதில் சீமானுக்கு தெளிவான ஒரு வியூ இருக்குது. ஸ்டாலின் ஒரு சைடு தெளிவாக இருக்கிறாரு. அந்த சைடு மக்களுக்கு ஸ்டாலின் தெளிவாக நிற்கிறாரு. கலைஞர் கொடுத்தாரு, ஸ்டாலின் அது பாராட்ட பெறாரு. அப்போ ஜெயலலிதா நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறி போகிறாரு. அப்போ அந்த நிலைப்பாட்டில் பாதிக்கப்படக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுக்கும் பறையர்களுக்காகவும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்களை சீமான் தன்வசம் எடுக்கக்கூடிய அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த அரசியல் சீமான் பண்ணுறாருங்கிறதெல்லாம் ஒரு பாப்புலரைஸ் ஆகும்போது சீமான் என்ன பண்ணுறாருங்கிறதெல்லாம் வெளிச்சத்துக்கு வருது. அதுதான் சீமானுக்கு இதில் லாபம்.
சீமான் கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த லெவலில் அவரை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் 234 நின்றனால தான் அவர் ஹோப்புங்கிறத 2016 சொன்னேன். மன வலிமை இழந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராகுல் காந்தி தான் சில கோழைத்தனமாக அரசியலுக்கு வராமல் லெட்டர் பேடு கட்சியாட்டு இருந்த நபர்களுக்கு மத்தியில், லெட்டர் பேடுகளுக்கு மத்தியில் ராகுல் காந்தி காங்கிரஸும் பாஜகவும் சேர்த்து அடித்து திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒட்டுண்ணிகள்னு சொல்லி 8% வாக்கெடுத்தார். அந்த இடமும் துணிச்சலாக சீமான் அதை செய்வாருங்கிறத நாம் சொன்னோம். அதே மாதிரி இப்பவும் சீமான் 214 தனித்து போட்டியிடுவார். தனித்து போட்டியிடுறதுலே ஒரு பெரிய பலம் இருக்குது. எந்த தேர்தல் வந்தாலும் போட்டியிடுவார். அந்த வகையில் சீமான் விஜயையும் கமல்ஹாசனையும் சிலம் பண்ணிட்டாரு. விஜயோட தவறால் சீமான் மிஞ்சி போயிட்டாருங்கிறதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரணும்னா ரஜினி போன்றவங்களை சந்திக்கும் போது இதெல்லாம் இதெல்லாம் இஷ்யூ அவுட் ஆகும். அப்போ விஜய் கமல்ஹாசன் மாதிரி தான் கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேட் மாதிரி இருந்துக்கிட்டு விக்கிரவாண்டியில் தோத்தா போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி விடுவோம், சரத்குமார் திருமங்கலத்தில் போன மாதிரி போகணும்னு பின்னங்கால் படையில் போட ஓடிட்டார். இவர் சீரியஸான தலைவர் இல்லை. கமல்ஹாசன் மாதிரி தான் சீமான் தான் உறுதியாக நிற்பார். சீமான் தான் 234 உறுதியாக நிற்பார். ரஜினியை பார்த்த சீமான் தன்னோட கொள்கையில் உறுதியாக இருக்கிறாருங்கிறதெல்லாம் பப்ளிசிட்டி கிடைக்குது, பாப்புலரைஸ் ஆகிறாரு. அதுதான் இதில் கெயின். ஓகே, இப்போ 234 தொகுதியில் சீமான் அவர்கள் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறார்ல, இதை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்? இது பற்றி நான் இருக்கும்போது பெருசாக பேசலை. சீமான் தானே சுயம்பா எழும்பி நின்று ஒரு சாதனை. இப்போ நீங்கள் இருக்கும்போது அரசியல் குறித்து பேசியிருக்காங்க, அதில் நடப்பு அரசியல் குறித்து பேசியிருக்காங்க. அதான் சொன்னேன்ல, மகாராஷ்டிராவில் யார் ஜெயிப்பார்னு கேட்கும்போது மாலி தங்கர் வஞ்சாராவை கன்சால்டேட் பண்ணி பாஜக ஜெயித்துருவாங்கிறத நான் சொன்னங்கிறத சொன்னேன் இல்லையா? ஓகே, இல்லை தமிழ்நாடு அரசியல் குறித்து வேற என்ன நீங்கள் இருக்கும்போது பேசப்பட்டது? சீமான் நிறைய விஷயங்களை தன்னுடைய உணர்வை மடை திறந்த வெள்ளம் போல சொல்லிட்டு இருந்தாரு. திமுகவோ அதிமுக எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. ரஜினிகாந்த் அதை கேட்டுக்கிட்டு இருந்தார். தமிழக வெற்றி கழகம் பத்தி பேசப்பட்டதா? விஜய் பத்தியும் பேசல. அவர் படம் பத்தி இப்ப அண்மையில கோட்டை பத்தி எல்லாம் பேசல. அமரனை பற்றி பேசினாங்க, சிவகார்த்தியனை பற்றி சிலாகிச்சு பேசினாங்க. நானும் சிவகார்த்தியன் அது முகுந்து வரதராஜன் மாதிரி தான் தாஸ் அவர்களுங்கிறதையும் சொன்னேன், நாட்டுக்காக இறந்தவர்னு சொன்னேன். ஓகே, அப்போ விஜய் பற்றி அந்த கான்வர்சேஷன்ல நீங்க இருக்கும்போது வரைக்கும் எதுவும் நடக்கல? இல்லை. அப்போ விஜய் ரஜினி விரும்பலையா, அல்லது சீமானுக்கு பிடிக்காம போயிடுச்சா அவர் அரசியல் கட்சி தொடங்கினால? அப்படிங்கிற இத்தனை கேள்விகள் வர அந்த கான்வர்சேஷன் வந்ததுன்னா ஓகே, நான் சொல்லிட்டு போறேன். சிவகார்த்தியனை பற்றி பேசினாங்க, அதை நானும் அதில் கலந்துக்கிட்டேன். முகுந்து வரதராஜனுக்கு தியாகம் மாதிரி தாஸுக்கு தியாகமும் பெருசுன்னு நானே சொன்னேன். ஓகே, இப்போ நீங்க இல்லாத டைம்ல கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அரசியல் பேசப்பட்டது. அது நான் தான் எந்திரிச்சு போனேன். அப்போ இருங்கண்ணா, இல்லைன்னா நீங்க தனியாக பேசுங்க. நான் தான் எந்திரிச்சு போனேன். ஒரு 40 நிமிஷம் ஆன பிறகு ரஜினி அண்ணனே பெல் அடிச்சு வாங்க ரவீந்திரன் நாங்களே. அது பிறகு கொஞ்ச நேரம் இருந்தேன். ஓகே, அதான் அந்த 45 நிமிஷம் நீங்க முழுசா கூட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த லீட்ஸ் இருக்கும்ல, உங்களுக்கு சீமானே சொல்லி இருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு சீமான் அது பிறகு நான் பேசல, சீமான்ட்டையும் பேசல, ரஜினிகாந்த் அண்ணன்ட்டையும் பேசல. ரஜினிகாந்த் என்ன பேசப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க, நடப்பரசியில் பல இதங்களை பேசியிருப்பாங்க. இல்லை உங்களுக்கு அந்த பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும்ல, இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக நீங்கள் என்ன பேசும்போது நீங்கள் எந்திரிச்சு போனீங்க, அதையாவது சொல்லுங்க. இல்லை நான் பேசிட்டு இருக்கும்போதே அவங்க தனியாக பேசிட்டுன்னு நான் வெளியே நிற்கிறேன்னு எந்திரிச்சு போய் எந்த டாபிக் அது அரசியல் தொடங்குறதால நீங்கள் அரசியல் தொடங்கல, அரசியல் தொடங்க நான் இருந்துருவேன். அவங்க தனியாக என்ன நினைக்கிறாங்களோ பேசிட்டுன்னு எந்திரிச்சு போனேன். இதில் ரஜினியை சீமானே தான் சொன்னார், ரொம்ப நிம்மதியாக இருக்கிறீங்க, முகத்தில் தெளிவு இருக்குது, தேஜஸ்தி இருக்குது, எல்லாம் கூடியிருக்கு, அரசியலில் நின்னா தாக்கு பிடிச்சிருக்க முடியாது, நீங்கள் அரசியலில் வராதது நல்லது, இப்போ ரொம்ப நல்லா நிம்மதியாக இருக்கீங்கன்னு அரசியலில் இல்லா ஒழுங்குனதை பாராட்டிட்டு இருந்தார். அரசியல் கஷ்டமானதுங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தார். இல்லை, இப்போ அதுக்கு ரஜினி என்ன சொன்னார்? ரஜினி சிரிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டார். இஸ் எ வெரி குட் லிசனர். அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல அவர்? அதான் நான் முன்னாடியே சொன்னேனே, நீங்கள் இப்படி அது ஒன்றுமே இல்லை, அவர் வெரி குட் லிசனர். இதே தமிழக வெற்றி கழகம் எப்படி பார்க்கும்? தமிழக வெற்றி கழகத்துக்கு இதில் என்ன இருக்குது? அவங்க பல நிரூபிக்காத ஒரு கட்சி, கமல்ஹாசன் மாதிரி இடைத்தேர்தலெல்லாம் நிற்காத ஒரு கட்சி, பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு பொய்யா அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டடுங்கிறத கூட பொறுக்க முடியாமல் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையம் புள்ளி உரத்தில் வாக்கு சதவீதத்தை வரதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. 4 பேர் அவங்களுக்கு இவ்வளோ வாக்கு இருக்குது அவ்வளோ வாக்கு இருக்குன்னு பலூனை பறக்க விட்டால் போதும், காகித புலியாக இருந்தால் போதும்னு நினைக்காங்க. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ சீமான் அவர்கள் வெளியே பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, சிஸ்டம் சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட அவருமே அதே விஷயத்தை தான் சொன்னார், நான் அமைப்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சங்கிக்கான ஒரு விளக்கத்தையும் சீமான் அவர்கள் சொன்னார். அதாவது சங்கிகள்லாம் சேர்ந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் கூட வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னோடனே அவர் யாரெல்லாம் எங்களை சங்கின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் சங்கி அப்படிங்கிற விளக்கம்லாம் அவர் கொடுத்துருக்காரு. நண்பன், தோழன் அப்படின்ல விளக்கம்லாம் கொடுக்குறாரு. அதில் சீமானுக்கு பார்வை வேற. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் பீயிங் RSS சப்போர்ட்டர், அது என்னோட பார்வை வேற. சீமான் அது மைனஸ்ன்னு சொல்லி
அது திமுக தான் அந்த இதுன்னு அவர் சொல்றாரு. நான் அது பிளஸ்ன்னு சொல்லக்கூடியவன். ஸோ இதுல டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல அதான் அவரே வந்து ஒத்துக்கிறாரு. சங்கி அப்படின்னா அவர் இது அப்படி ஒரு வேற ஒரு ஒத்துக்கிடல. meaning. அவர் சங்கிகள்லாம் சேர்ந்து சந்திச்சிருக்காங்க அவர் அப்படின்னு சொல்லி. அவர் அப்படி ஒத்துக்கிடலைங்க. சங்கின்னு சொன்னா ரஜினியை பார்க்கறனால சங்கின்னு சொன்னா திமுகவை தான் அவருன்னு சொல்றாரு. அப்ப சங்கிங்கிறது ஒரு மைனஸ் காலம்ங்கிற மாதிரி தான் அவரும் பேசுறாரு. நான் சங்கிங்கிறது பிளஸ்ங்கிற காலத்துல இருந்து பேசுறவங்கண்ணா. இல்ல இதுல இப்போ என்ன இருக்கு? இல்ல ரஜினிகாந்த் அவர்கள் அவரை என்னவா வந்து அவர் நினைக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. ரஜினிகாந்த் வந்து சிவகார்த்திகேயன் ஜாதி மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து தானே வளர்ந்து வந்தவர் மாதிரி ரஜினிகாந்தும் ஜாதி மதம் மொழி எல்லாம் கடந்து வளர்ந்து வந்தவர் தான். இல்ல இப்போ சீமான் அவர்கள் தன்னை சங்கி கிடையாது, என்ன யார் சங்கின்னு சொல்றாங்களோ அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல்ல. நீங்க சொல்றீங்கல்ல சங்கிங்கிறது ஒரு பிளஸ். ரஜினிக்கு அதை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரு என்ன லால் சலாம்னு நடிக்கிறாரு. இல்ல நான் எதுக்காக கேட்க வரேன்னா லால் சீமான சலாம் தொடர்ந்து பாஜகவினுடைய பி டீம்னு சொல்றாங்க. நீங்க ஆல்ரெடி வெளிப்படையா ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் நீங்க சொல்றீங்க. ஆல்ரெடி ரஜினிக்கு என்ன மாதிரியான முத்திரைகள் இருக்கு அந்த அப்படிங்கிற முத்திரையெல்லாம் ஒரு விஷயம் சீமானம் இருக்கு. ஒன்றும் பண்ணாது. அந்த முத்திரையில இருந்து தானே எடப்பாடி பழனிசாமியோட பலகீனத்தால சமூக நீதியை எடப்பாடி சூறையாடுறதுனால தானே இங்க மன்னார் நாவிதர் குயவர் தேவேந்திரகுல வேளாளர் பறையர் போன்ற சமூகங்கள்லாம் நமக்கான தலைவன் சீமான் தான்னு ஏழை எளிய மக்கள் சீமானுக்கு 8.2% வாக்கு கொடுத்துருக்காங்க. சங்கின்னு சொன்னதுல ஒரு ப்ளஸ் ஆகிட்டு தானே இருக்கிறாரு. ஏன்னா அந்த மக்களுக்கு அது மேட்டரே கிடையாது. அந்த மக்களுக்கு அந்த அமைப்பை பற்றியோ எதை பற்றியோ மேட்டரே கிடையாது. சீமான் எம்பவர் ஆனாதான் கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரி நம்ம வர முடியும். நிதிஷ்குமார் மாதிரி சீமான் வந்தால் தான் நமக்கு அதிகாரம் வர முடியும்னு பலதரப்பட்ட மக்கள் நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட சமூக நீதி சூறையாடலால் பாதிக்கப்பட்ட செங்குந்தர், யாதவர், முத்தரையர், விஸ்வகர்மா, வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற பல சமூக மக்கள் நினைக்கிறாங்க. அவங்க ஜெயலலிதாவுக்கு பிறகு சீமானுக்கு வாக்களிக்கிறாங்க. இதில் சங்கி ஆர்எஸ்எஸ் எங்கே வந்தது? 100% கம்யூனிட்டிஸை சீமான் தன்வசப்படுத்தி 8.2% வந்திருக்காங்க. சமூக நீதி அதை பிடிக்காத ஆட்கள் அல்லது பற்றி விவரம் இல்லாதவங்க எதையாவது சொல்லி பேசிட்டு இருப்பாங்களே தவிர அதை பற்றி மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சீமான் பசியப்ப ஜாதிகளை ஆதரவு பெற்று வளர்ந்துகிட்டு இருக்காரு. புளியப்ப ஜாதிகளோட கட்சியாட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வலையனப்படுத்தி வளர்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி நோட்டுக்கும் சீட்டுக்கும் நாளைக்கு விலை போக காத்திருப்பவங்க சீமானை பற்றி சங்கின்னு விமர்சிக்க தான் செய்வாங்க. அதனால என்ன அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அதான் இப்போ வாய்ஸ் கொடுக்கறத பத்தி எதுவும் வந்து பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 2024 ரஜினி சீமானுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார் அப்படிங்கிற ஏதாவது இல்லை. 2021 அண்ணன் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்கணும்னு ஒரு எடுக்கும் போது நான் தான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணே நாம் அரசியலில் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, நானும் யாரு ரஜினிகாந்த் விரும்பினாரா கொடுக்கணும்னு மற்றவங்க வற்புறுத்தின போது பலரும் திமுகவுக்கா வாய்ஸ் கொடுக்கணும்னு, யாருக்கு ஓட்டு போடணும்னு வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லும்போது அப்போ நான் தான் சொன்னேன், நீங்கள் அரசியல் விட்டு விலகியாச்சு, இனிமே மு.க. ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு கருத்து வரக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு அறிக்கையும் நமக்கு தேவையில்லை, பொதுவாக இருந்திருக்கிறது தான் நல்லது, எல்லாரும் உங்களுக்கு வேண்டியவங்க தான், கலைஞருக்கு மகன் ஸ்டாலின் உங்களுக்கு குடும்ப நண்பர், ஒரு சிலர் உங்களை பயன்படுத்தி அங்கே ஓட்டு போடுங்க இங்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அதை திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை நீங்கள் பண்ணுறனால நமக்கு என்ன அதில் கெயின் இருக்குது? நம்ம அரசியலில் இருந்தால் நான் உங்களுக்காக யாரையும் எதிர்க்க தயாராக இருக்கிறேன், நீங்கள் முதலமைச்சர்னு நான் களத்தில் நிற்பேன்னு சொன்னேன். அதே வேளையில் ரஜினிகாந்த் வந்து நான் முதலமைச்சர்னு இல்லாத சொன்ன போது உருப்படாது தேராதுன்னு அண்ணன்கிட்ட சொன்ன ஆள் நான் தான். இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் இல்லை இன்னொருத்தர் சொன்னால் அதெல்லாம் தேராதுன்னே, இன்னொருத்தர் சொன்னால் வேஸ்ட்டுன்னு நான் உடனே சொன்னவன், அவர்கிட்ட நேருக்கு நேரே சொன்னவன். அதே மாதிரி அறிக்கை விடணும்னு பலரும் அவரை வற்புறுத்தி திமுகவுக்கு எதிராட்டு கொண்டு சொல்லும்போது நான் தெளிவாட்டே சொன்னேன், கலைஞர் மகன் உங்கள் குடும்ப நண்பர், அவருக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டம் அப்படிலாம் அறிக்கை ஒன்றும் தேவையில்லை வேண்டான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, நான் சொன்னதை அவர் எடுத்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சதும் ஊடகத்திலே விடமாட்டாருன்னு அடித்து ஆணித்தரமாக சொன்னேன், விடமாட்டாருன்னு சொன்னேன். எத்தனை பேர் விட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, எனக்கு அந்த மரியாதை கொடுத்தாரான்னு அந்த இதில் என் கருத்தும் சரிங்கிறத ஏற்றுக்கிட்டார். நான் அவருக்கு நல்லது தான் அந்த இடத்துக்குள்ளே சொன்னேன். அப்போ 2021 ஒன்றும் சொல்லலை. இல்லை இப்போ 2021 நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இதை கிளாரிட்டி கொடுத்துருங்க. இப்போ 2021 ரஜினிகாந்த் அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் ஒரு வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் யாருக்கோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எட்ஜ் எடுத்திருக்காரு, அந்த ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரா? பலரும் என்ன மாதிரி வெல்விஷர்ஸ் இருப்பாங்க, அவங்கள நான் குறை சொல்ல, அவங்களும் வெல்விஷர்ஸ் தான். ஒரு கருத்தை சொல்லும்போது அவரோட வெல்விஷராட்டு இது தேவையில்லைங்கிற கருத்தை நான் சொன்னேன், அவர் என்னோட கருத்து சரின்னு எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு 2024 மோடிக்கு ஆதரவாக நீங்கள் மகாராஷ்டிராவிலேயாவது ஒரு மீட்டிங் பேசணும்னே, கொஞ்சம் மராத்தா இதெல்லாம் சப்போர்ட் பேசலாம், மோடிக்கு எதிராக போகுது, கர்நாடகாவிலையும் பேசணும்னு நான் சொல்லும்போது திரும்ப நான் அதை வற்புறுத்தும் போது அவரே சொன்னார், ரவீந்திரன் டோன்ட் ட்ராக் மை நேம், ஐ ஹாவ் ஷெட் எவ்ரி திங்
இன் பொலிட்டிக்ஸு, மீண்டும் என்ன அரசியலுக்குள்ளே இழுக்காதீங்க அப்படின்னு அவரே என்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சார். அதுக்கப்புறம் நான் அதை பேசுகிறத விட்டுட்டேன். அவரே வேண்டான்னு சொன்ன பிறகு நான் பேச விட்டுட்டேன். கடைசி வரை மோடிக்காக அவரை ஏதாவது பண்ண வச்சிரும் நான் முயற்சி பண்ணினேன். லாஸ்ட் மினிட் வரை முயற்சி பண்ணேன். அவர் நான் 21 நீங்கள் யாருக்கும் ஆதரவு வேண்டான்னு அறிக்கையோட சொன்ன நீங்கள் தான். இப்போ நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்க என்ன சொல்லாண்டாம், மீண்டும் இதில் இழுக்காண்டாம், நான் ஹாப்பியாக இருந்துட்டு போகிறேன், நான் எல்லாத்துக்குமே நல்ல பிள்ளையாக இருந்துட்டு போகிறேன், பிரதமர் எனக்கு வேண்டியவர் தான், முதல்வரும் வேண்டியவர் தான், அவர் எந்த முடிவும் எடுக்கலைங்கிறதான் உண்மை. ஓகே, அப்போ 2026 அப்போ எந்த முடிவும் எடுக்க மாட்டாரா? 21 எடுக்காண்டான்னு சொன்னதுன்னா 24 எடுக்குன்னு சொன்னும்போது அவர் எடுக்காத முடிவு எடுத்துட்டாரு. 21 24 எடுக்காதவரா 26 எடுக்க போறாரு? இல்ல, ஒருவேளை காலம் அதை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் காத்திருக்காரோ? ராஜ்குமார் மாதிரி அவர் ஒரு பெரிய பொசிஷன்ல அவர் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. இல்ல சார், இப்போ அடிக்கடி அவர் கோட் பண்ணி சொல்றது எல்லாமே காலம் தீர்மானிக்கும், காலத்தின் கட்டாயம் அப்படின்லாம் சொல்லுவாரு. ஒருவேளை அந்த மாதிரி அதாவது வாய்ப்புகள் சர்மா, நான் டெய்லி பேசிஸ்ல அவரை நான் டார்ச்சர் பண்ணாத குறையா மோடிக்கு ஏதாவது பண்ணுங்கன்னே நாட்டுக்கு பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் தான் 21 பண்ணீங்க வேண்டான்னு நான் அதிலிருந்து எல்லாத்துக்குமே இதாட்டு நான் ஈக்விட்டிஷன்ஸ் கீப்பப் பண்ணிட்டேன்னு சொல்லி இனிமேல் அரசியல் இது பற்றி பேசாண்டா ரவீந்திரன் அவரே என்கிட்ட சொன்ன பிறகு நான் இதில் என்ன செய்ய முடியும், என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்க சர்மா? இல்லை, நீங்கள் சொல்கிறதுங்கிறத விட ரஜினி அந்த மாதிரி ஒரு எண்ணோட்டத்துக்கு மற்ற வெல்விசரால தள்ளப்படுவாரான்னு நான் கேட்குறேன். அவர் சொன்ன அந்த ஸ்டாண்ட்லேயே நான் இருக்கிறேன் சர்மா. அப்போ அவருடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. 2021 நீங்கள் சொல்லும்போது ஒரு மனநிலை இருந்தது, 2024 ஒரு மனநிலை இருந்தது, அந்த மனநிலை தான் இருக்கு. எஸ், 21 அந்த மனநிலையை உருவாக்குனதே நீங்கள் தான். இப்போ 24 அதை ஏன் மாற்ற சொல்கிறீங்கன்னு 24 என்ன அவர் வேண்டாம், அண்மையில் நடந்த விஷயம் வேண்டா ரவீந்திரன் சொல்லிட்டார். அதுக்கு மேலே நம்ம அது தேவையும் இல்லை. அவர் சீமான் சொல்கிற மாதிரி அரசியல் இல்லாதனால அவர் நல்ல தேஜஸோட நல்ல மன அமைதியோட நல்லா இருக்கிறாரு. இன்னும் பல படங்கள் அவர் பண்ணட்டுங்கிறது தான் நம்ம பார்வை. ஓகே, இப்போ இது சீமானுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை, என்ன மாதிரி ஒரு பலம் சேர்க்கிற ஒரு விஷயமா இது அரசியல் களத்தில் மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டு, ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு போனாங்க, ரவீந்திரன் துரைசாமி அங்கே இருந்தது தான் என்னவோ யாதான்னு அவனவன் மிரள்றான், பயப்படுறான். தெரியுமா தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் இன்னைக்கு மிரள்றவன் பயப்படுறவன் அத்தனை பேரும் என்ன சொல்லிட்டீங்க? மோடி சசிகலாவை ஆதரிச்சிருவாரு, சசிகலா வெர்சஸ் ஸ்டாலின். என்னையா சொன்னீங்க? அடிச்சமா இல்லையா? பிஜேபி மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு இன்னைக்கு வராது இருக்குது. கடைசியாக டிடிவி தினகரனை கூட சசிகலாவிட்ட இருந்து செக்ரிகேட் பண்ணி தான் கொண்டு போனோம். புரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் செய்யக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி எதுவும் செய்திருவானோ, என்னவும் செய்திருவானோ, அரசியலை மாற்றிடுவானோன்னு பலரும் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் மிரள்றாங்க, பயப்படுறாங்க. என்ன மையமாக வச்சு அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி என்ன மையமாக வச்சு என் மேலே பாஞ்சி பிராண்டுறாங்க. பட் நான் வெளிப்படையாக ஆனஸ்டாக தான் எதையும் சொல்லக்கூடியவன். அன்னைக்கு கூட 2021 என்ன சொன்னேன்? மோடிக்கு எதிரி காங்கிரஸ் தானே தவிர முக ஸ்டாலின் அல்லன்னு சொன்னேன். உண்மைதானா? இன்னைக்கு கூட யார் சொன்னா? காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் மோடிக்கு எதிரானவரே தவிர இண்டிவிஜுவல் ஸ்டாலின் மோடியால் விரும்பப்படக்கூடியவர். எமர்ஜென்சி எதிர்த்த ஒரு சிஎம்மின் மகன் என்பதனால எமர்ஜென்சி கொடுமைக்கு ஆளானவர் ஸ்டாலினுங்கிறத மோடி சொல்கிறாருங்கிறத சொன்னேன். அப்புறம் அதையும் நான் தான் கரெக்டாக சொல்கிறேன். இன்னைக்கு 22 எம்பி இருக்கக்கூடிய முக ஸ்டாலினை தான் மோடி மதிப்பார். தமிழிசை சவுந்தரராஜன், தென் இவர் நயனா நாகேந்திரன் போன்ற கட்சிக்காரங்க உருண்டு புரண்டு அழுதாலும் ஸ்டாலினுக்கு தான் மரியாதை இருக்குமே தவிர 0 எம்பி எடப்பாடி பழனிசாமிக்கு மோடிக்கிட்ட மரியாதை இருக்காதுங்கிறத நான் தான் தெளிவாக சொன்னேன். முதல்ல நான் சொன்னது தான் இந்த நாணய வெளியிட்டுலாம் நடந்ததா இல்லையா? ஸோ மோடிக்கு என்ன ஓட்டம் தெரிஞ்சவன், மோடிக்கு இவங்கிட்ட ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. இவன் இதில் எதுவும் அரசியல் ப்ளே பண்ணிடுவானோன்னு பலரும் பதறாங்க, இது பண்ணுறாங்க. பட் உறுதியாக சொல்கிறேன், அண்ணன் ரஜினிகாந்த் அப்பொலிட்டிக்கலாட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கிறாருங்கிறதான் 100க்கு 100 உண்மை. அவர் பிரதமருக்கும் வேண்டியவர், முதல்வருக்கும் வேண்டியவர், சீமானாலும் மதித்து ஆராதிக்கப்படக்கூடியவர். ஓகே சார், இப்போ சீமானுக்கு இது பலம் கொடுக்குமா கொடுக்காதா? பலம்தான். அண்ணன் ரஜினிகாந்தை சந்தித்து பேசுனதே சீமான் என்ன உயரத்துக்கு போயிடுவாரோ, எப்படி போயிடுவாரோ, தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாரா என்ன யாதுங்கிற ஒரு போஸ்டர் சீமானுக்கு வர்றதே லாபம் தானே. அதிமுகவுக்கு இது ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குதா? அது அதிமுக தான் கேட்கணும். சர்மா, நான் தெளிவாக இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அணியை 3வது தள்ளுறதுங்கிறது நான் தெளிவாக இருக்கிறேன். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.